Hello everyone, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து மெசேஜ் ஃப்ரம் யுவர் ஃப்யூச்சர் ஸ்பவுஸ். உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ சிங்கிளாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக அப்ளை ஆகும். ஸோ பார்ப்போம். 2 பைல் வச்சுருக்கேன், ரெண்டுமே வந்து ரோஸ் குவாட்ஸ் தான், ரோஸ் கலர். ஸோ பைல் நம்பர் 1 பாருங்கள், ரோஸ் குவாட்ஸ் டம்பிள், இது ரோஸ் கலர் அண்டு ரோஸ் குவாட்ஸ் டவர். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பைலில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சூஸ் பண்ண டைம் வேணும்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற பைலை சூஸ் பண்ணிவிட்டு நான் அகெயின் ப்ளே பண்ணிக்கோங்க. எஸ், ஸோ இப்போ வந்து பைல் நம்பர் 1க்கு போகலாம். ஸோ உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க? டேக் டைம் டு பிரீத் அவுட். ஓகே, ஸோ உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் வந்து ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து போத் ஜெண்டருக்கும் அப்ளை ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் வந்து ரொம்ப நீங்கள் எப்படா அவங்க உங்கள் லைஃப்பில் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நிறைய ப்ரே பண்ணுறீங்க. ஸோ ரிலாக்ஸாக இருங்க, வெரி சூன் உங்கள் லைஃப்பில் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். ஸோ யூனிவர்ஸ் வந்து வெரி சூன் உங்ககிட்ட கொண்டு வராங்க. ஸோ அதனால பி ப்ரிப்பேர்ட். ஓகேங்களா? உங்கள் ஃப்யூச்சர் ஸ்போர்ட்ஸை வெல்கம் பண்ணுறதுக்கு பி ப்ரிப்பேர்டாக இருங்க. கம்யூனிகேஷன் இஸ் கீ. ஸோ உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் வந்து ஆக்சுவலி சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு எக்ஸ்ப்ரெசிவாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதாவது வாட் எவர் இட் இஸ், மனசு விட்டு பேசுறது அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் உங்கள் கம்யூனிகேஷனை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரொம்ப இன்ட்ரோவர்டாக இருக்கீங்க, ரொம்ப ஷை டைப்பாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் வரப்போ நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம், நிறையா பேசுங்க. பிகாஸ் உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ்க்கு நிறையா பேசிட்டு ஒரு ஜோவியில் இருக்கிற இது ரொம்ப பிடிக்கும். ஓகே, டேரோட்டில் பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப நாளாக சிங்கிளாகவே இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதே வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஒன்று ஷையாக இருக்கும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம், ஃப்ரீயாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், மேரேஜ் கார்டு. ஸோ உங்கள் ஃப்யூச்சர் ஸ்போஸ் வெரி சூன் வராங்க. அண்ட் ஐ திங்க் வந்து உங்கள் ஃப்யூச்சர் ஸ்போஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு நாலேஜ் பர்சனாக இருப்பாங்க. அண்ட் அவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டுமே வந்துட்டு நல்ல ஒரு செட்டில்டாக இருக்கும். வெரி ஆம்பிஷியஸ் ஆல்சோ. அண்ட் மணி ஹேண்டலிங்கில் வெரி குட். ஐ குட் see that உங்கள் ஃப்யூச்சர் ஸ்போஸ் வந்து ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு பர்சனும் கூட. ஸோ அவங்க ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு லக்கி சாமாக இருக்க சான்ஸ் இருக்குது. உங்களோட லைஃப்பில் அவங்க வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மணி ப்ராப்ளம்ஸ் இருக்குதா, இல்லை ஏதாவது பிளாக்கேஜஸ் இருந்ததா, அது எல்லாமே சால்வ் ஆகும். அவங்களோட அந்த லக் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒன்ஸ் அவங்க உங்கள் லைஃப்பில் வந்த அப்புறம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக டர்ன் ஆகும். ஸோ அகெயின் கம்யூனிகேஷன் தான். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் ஆக்சுவலி வந்து ஐ திங்க் அவங்க வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் வராங்க, ஆனால் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லவ் மேரேஜாக இருக்கக்கூட சான்ஸ் இருக்குது. ரேண்டமாக எங்கேயாவது நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க அண்ட் அப்படியே கம்யூனிகேஷன் டெவலப் ஆகி லவ் ஃபார்ம் ஆகும். See, 3 of Cups, celebration. ஸோ எஸ், ஆக்சுவலி உங்கள் ஃப்யூச்சர் ஸ்போஸ் வந்து ஏன் உங்களை வந்து பி எக்ஸ்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப
உங்கள் பாஸ் பிரேக்கப்ஸை நினச்சிட்டு இப்போது லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டீங்க. ஆல்தோ உங்களுக்கு ப்ரப்போசல் வந்திருக்கும், பட் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சில பேருக்கு வந்து உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த பாஸ் பிரேக்கப்னால உங்களுக்கு லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்குன்னு அந்த ஒரு விஷயம் பிளாக் ஆகிடுச்சு, உங்கள் ஹார்ட் சக்கரா பிளாக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்கள் ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரிசர்வ்டாகவே இருக்கீங்க. ஸோ உங்களோட ஃப்யூச்சர் ஸ்போஸ் உங்களுக்கு சொல்கிறது, ஒன்ஸ் அந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. பிகாஸ் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஹீலராக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட எல்லா ஹார்ட் பிரேக்ஸ், இவ்வளோ வருஷம் வந்து எவ்வளவோ பெயின்ஸை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க, அது அத்தனைக்குமே ஒரு சொல்யூஷனாகவும் ஒரு ஹீலராகவும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஐ திங்க் வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் உங்களோட பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தப்புறம் நீங்கள் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் சான்சஸ் இருக்குது. கெரியர் ரிலேட்டடாக அப்ராட் போய் செட்டில் ஆகிற சான்சஸும் இருக்குது. அண்ட் உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்க சான்சஸ் இருக்குங்க. அவங்க நிறைய வந்து ப்ரே பண்ணுவாங்க, அண்ட் அவங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் அண்ட் டிவைனோட பிளெஸ்ஸிங்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்குது நிறையாவே. ஸோ அதனாலே வந்துட்டு அவங்க உங்கள் லைஃப்பில் வர்றப்போ உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹியூஜ் டர்ன் ஓவர் இருக்கும். ஓகேங்களா? பாசிட்டிவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஏன் ரொம்ப நாளாக சிங்கிளாக இருக்கும், நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகராதா, அது மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கவலையே பட வேண்டாம். இவ்வளோ நாள் லேட் ஆனது, டிலே ஆனதுக்கான ஒரு ரீசன் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பார்ட்னரை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் வந்து ஒரி பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். அண்டு உங்களோட உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் வந்துட்டு நீங்கள் அன்எக்ஸ்பெக்டட் டைமில் வருவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, திடீர்னு வருவாங்க. அண்ட் உங்கள் மேரேஜ் ப்ராசஸுமே வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் டைமில் தான் நடக்கும். எதுவுமே பிளான்டாகவே இருக்காது, வெரி ஃபாஸ்ட்டாகவே நடந்துடும். அண்ட் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். ஸோ பைல் நம்பர் 1 எனக்கு இந்த கார்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ யா, தட்ஸ் இட். தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யார் யாரெல்லாம் இந்த டவர், ரோஸ் குவார்ட்ஸ் டவர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஃப்யூச்சர் ஸ்போஸ் என்ன மெசேஜ் வச்சுருக்காங்கங்கிறத பார்க்கலாம். Step out of your comfort zone. Oh, a new romantic cycle begins. Okay. ஸோ உங்கள் ஃப்யூச்சர் ஸ்போஸ் ஆக்சுவலி உங்கள் லைஃப்பில் வந்தப்புறம் நிறைய ரொமான்டிக்கல் டூரு, நிறையா வந்து என்ன சொல் ட்ரிப்பெல்லாம் போவீங்க. ஐ திங்க் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ரொமான்டிக்கான ஒரு மூடை வந்து அவங்க வெளிக்கொண்டு வருவாங்க. திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல். ஐ ஜஸ்ட் லவ் திஸ். ஓகே, டோன்ட் லெட் யுவர் பாஸ்ட் ஹோல்ட் யூ பேக். ஸோ உங்கள் ஃப்யூச்சர் ஸ்போஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீங்கள் ஆக்சுவலி ரொமான்டிக்கான ஒரு பர்சன் தான், ஆனால் வந்து உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து உங்களோட அந்த ஹர்ட், அந்த பேக் ஸ்டாபே நினச்சிட்டு இருக்கிறனால உங்களோட அந்த லவ் ரொமான்ஸ் அந்த சைடே நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஐ திங்க் அவங்க உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நிறைய நீங்கள் வந்து ஃபுல்லாக லவ் ரொமான்ஸ்ன்னு எல்லாம் ஜாலியாக தான் இருக்கும் உங்கள் லைஃபே. ஒரே என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பி அண்ட் ஃபுல்ஃபில்டு லைஃப் கண்டிப்பாக இருக்கும். ஓ, இந்த கார்டு ஆக்சுவலி பைல் நம்பர் 1K வந்துச்சு. ஓகே, எக்ஸ்பிரஸ். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மணி ஹேண்டிலிங்கில் சூப்பராக இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன், வெரி பிளெஸ்டு, நல்ல ஒரு வெல்த்தி ஃபேமிலியிலேருந்து வர சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட ஃபேமிலி ரொம்ப பிளெஸ்டான ஒரு ஃபேமிலி. உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப சிங்கிளாகவே இருப்பீங்க. ஓகேவா? ஸோ
ஒரு ஒரு லோன்லி ட்ரை லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா கண்டிப்பாக அவங்க வராங்க உங்கள் லைஃப்பில் வெரி சூன். ஐ திங்க் வந்துட்டு எனக்கு இந்த பைல் நம்பர் 1 வந்த மாதிரி ஒரு சில மெசேஜ் கனெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாகவே மாறிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ரிசர்வ்டாக ரொம்ப ஒரு கெரியர் ஃபோக்கஸ்டாக ரொம்ப ஒரு சிம்பிள் பர்சனாக இருக்கிறீங்களோ எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்க இப்போது யாருக்கிட்டேயுமே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட வந்துட்டு கரெக்டாக பேசுவீங்க. பட் அவங்கக்கிட்ட லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டீங்க, ஒரு பாசமாக கூட பேச மாட்டீங்க. பட் அவங்க வந்தப்புறம் உங்கள் ஃபியூச்சர் ஸ்போஸ் வந்தப்புறம் நீங்கள் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன் அப்படியே ஆப்போசிட்டாக மாறுவீங்கன்னு சொல்கிறாங்க. அதிகமாக லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முன்னோர்களும் சரி அண்ட் பெரியவங்களும் சரி அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு. அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட பெரியவங்க யாராவது ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக கேளுங்க. பிகாஸ் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃபியூச்சர் ஸ்போஸ் சொல்கிறது அவங்களுமே வந்து நிறைய ஹார்ட்ஷிப்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய இருக்குது. அண்ட் அவங்களுமே உங்களோட நீங்கள் எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே ப்ரே பண்ணுற மாதிரி அவங்களும் இங்கே ப்ரே பண்ணுறாங்க. சன் கார்டு அவ்வளோ அருமையாக இருக்குது. உங்களோட ஃப்யூச்சர் ஸ்போஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவங்க வந்த அப்புறம் உங்கள் லைஃப்பில் அவ்வளோ பிரைட் ஆகிடும். எந்தெந்த இடங்கள்லாம் உங்களுக்கு வீக்னஸஸ் இருக்கோ, எந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் சிங்கிள் உங்கள் லைஃப்பில் அப்டேட் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகராமல் இருக்கீங்கன்னு நிறைய பேர் வந்துட்டு உங்களை டான் பண்ணியிருப்பாங்க, வேணுக்குனே ப்ரொவோக் பண்ணி கொஞ்சம் உங்களோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சன்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் அருமையாக வாழ்ந்து காட்டுவீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 2 பேரும் கப்பிளாக வந்து அங்கே அந்த பர்சன்ஸ்க்கு முன்னாடி போனீங்க, சபையில் போனீங்க அப்படின்னா அவ்வளோ வந்து எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாகவும் பிரைட்டாகவும் இருப்பீங்க நீங்கள் 2 பேரும் கப்பிளாக டுகெதராக. அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஃபியூச்சர் ஸ்போஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து லாங் டேர்மாக ஏதாவது ஒரு கோல் வச்சுருக்கீங்க, ரொம்ப பெரிய பிளானிங் இருக்குது. ஸோ அந்த பிளானிங்லேருந்து வெளியே வந்துடாதீங்க, ஜஸ்ட் ஹோல்ட் இட். அந்த பிளானிங்கில் வந்து உங்களால் செய்ய முடியல, அதுக்கான ஹெல்ப் கிடைக்கலனாலும் டோன்ட் குவிட், ஹோல்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதாவது உங்களோட ஃபியூச்சர் ஸ்போஸ் வந்து உங்களுக்கு லைஃப் சப்போர்ட்டாக மட்டும் இல்லாமல் உங்களோட கெரியர் வைஸ்லையும் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ்லையுமே ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. அண்டு நீங்கள் கம்ப்ளீட் பிளெஸ்டு தாங்க. பிகாஸ் வந்து எனக்கு இந்த கார்ட்ஸை பார்க்குறப்போ நிறைய ஃப்ரூட்ஃபுல்லான மெசேஜஸ் வருது. அதுவும் இந்த சன் கார்டை பார்த்தோன்னே எனக்கு சன் எம்ப்ரெஸை பார்த்தோன்னே எனக்கு நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, உங்கள் லைஃபே வந்துட்டு பிரைட் ஆக போகுது அவங்க வந்தப்புறம் அப்படின்னு தோணுது. பட் ஆனால் வந்து நீங்கள் உங்களுடைய இப்போ நீங்கள் ரிசர்வ்டாக இருக்கீங்க, ஓகே, பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு கெட் ஹர்ட். அதனால பழையபடி காயப்படக்கூடாதுன்னு நீங்கள் வந்து ரிசர்வ்டாக இருக்கீங்க, ஃபைன். பட் உங்களோட பார்ட்னர் வந்தப்புறம் நீங்கள் எக்ஸ்ப்ரெசிவாக இருங்க, நல்லா வந்து உங்களோட லவ் சைடை வந்து காமிங்க. பிகாஸ் அதுதான் எந்த பார்ட்னராக இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணதுக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு குட் லைஃப் இருக்குது. இது வந்து போத் ஜெண்டருக்குமே அப்ளை ஆகுங்க. உங்களுக்கு வரக்கூடிய அந்த பார்ட்னர் வந்து நல்ல மெச்சூர்டான ஒரு பார்ட்னராக தான் இருப்பாங்க. லைஃப்பை எப்படி லீட் பண்ணணும், ஃபினான்ஷியலாக எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், எந்த ப்ராப்ளம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சு வச்ச ஒரு பர்சன் தான் வருவாங்க. ஸோ அதனால் வந்து கவலைப்பட வேண்டாம், அவங்க உங்கள் கூடயே வந்து உங்கள் லைஃப்பை ஒரு பாசிட்டிவாக லீட் பண்ண ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கான அந்த ஒரு கிரேட் லைஃப் வெரி சூன் வரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போதைக்கும். So yeah, thank you. Stay blessed.